ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம நருட்டோ ஷிப்புடன்ல எபிசோட் 459 தாங்க பார்க்க போறோம். இந்த எபிசோட் வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லி ஆகணும். சொல்ல போத்தன வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல போன எபிசோட்ல வந்துட்டு பிளாக் ஜெட்ஸு பெரிய ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா வச்சிருப்பான். அண்ட் மாதராவை கண்ட்ரோல் எடுத்து அவனுக்குள்ள எல்லா சக்கராவையும் அனுப்பிவிட்டு புஷ்வான மாதிரி சும்மா டம்முன்னு வெடிக்க வைப்பான்னு பார்த்தா திடீர்னு அதுக்குள்ள இருந்து காகியா வெளியே வரும். என் காகியா வந்த கையோட வந்து நருட்டோ சாஸ்கே ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சு வச்சுக்குவா. ஆனா அந்த டைம்ல அவனுக்கு கையில இருக்க அந்த மார்க்க பார்த்தோன்னே தூக்கி எறிஞ்சு விட்டுருவா. அப்ப நம்ம ஆட்கள்லாம் சும்மா இல்ல, அவங்க ரெண்டு பேருமே அட்டாக் பண்ணலான்னு போவானுங்க. அவ ஜஸ்ட் அவரோட முடிய வச்சு அட்டாக் பண்ணுவா. அதுலயே நம்ம ஆட்களால சுத்தமா வந்து பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ண முடியல. ஆனா அந்த டைம்ல சாக்குராக்கு பதற ஆரம்பிக்கும். அதன் காரணம் பக்கத்திலேயே வந்து காகியா அப்படியே ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருப்பா. அண்ட் ககாஷிக்கு ஒரு வருத்தம்னு இல்ல, ஒரு வேண்டுதல் என்ன அப்படின்னா சாக்குரா வந்து கைங்கால சும்மா வச்சுட்டு நின்னுகிட்டு இருந்தா பரவாயில்லங்கிற மாதிரி யோசிப்பான். அண்ட் காகியா அப்படியே ஸ்லோ மோஷன்ல போயிட்டு நருட்டோ சாஸ்கே மட்டும் நின்னுகிட்டு இவனுங்க கண்டிப்பா வந்துட்டு என் பசங்க, அதாவது ஹாகுரோமோ ஹமுராவா இருக்கணும், இல்ல என் பேரங்க அதாவது ஆசுரா இந்திராவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா அப்ப பியாக்குகண்ணைய வச்சு வந்து இவங்களை வெறிகொண்டு பாத்துக்கிட்டு இருப்பா காகுயா. அப்பயே தெரிஞ்சு போது ஹாகுரோமோ தான் வந்து இவங்களுக்கு அந்த பவர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த இடத்துல சாஸ்கேவால இந்த இடத்துல காகியாவோட சக்கராவை ஃபீல் பண்ண முடியுது. அது ரொம்ப மேசிவா இருக்கு, இவ்வளவு பயங்கரமான சக்கராவை இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் இந்த மாதிரி காகியா வருவான்னு தெரிஞ்சுதான் ஹாகுரோமோ முன்னாடியே நருட்டோ சாஸ்கே கிட்ட பவர்ஸை கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி ஒபிட்டோ இந்த இடத்துல செத்து கீழே கிடப்பான். அதெல்லாம் நம்ம கக்காஷி பார்த்துட்டு வெறி ஆயிருவாரு. அண்ட் வெறியான கையோட காகியா கிட்ட ஒரு கேள்வி கேட்பாரு, எதுக்காக இந்த இன்டென்ஷனோட இங்க வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறப்ப நின்சு அப்படிங்கிற வார்த்தையை காகியா சொல்லும். இந்த மாதிரி மக்கள் எல்லாருமே சக்கராவை ரொம்ப தப்பா பயன்படுத்துறாங்க. அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. அதன் மதிப்பு வந்து யாருக்குமே தெரியாம அதை ரொம்ப கொடூரமான லெவல்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அதுக்கப்புறம் இனிமேல் நான் யாரு கூட சண்டை போட மாட்டேன், அதுக்கப்புறம் எதையும் நான் டேமேஜ் பண்ண மாட்டேங்கிற மாதிரி சொல்றப்ப நம்ம ஆட்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லப்பா, ஏதோ சண்டையை வந்து நம்ம முடிச்சிட்டோமேங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா அதுக்கப்புறம் காகியா ஒன்னு சொல்லும் பாருங்க, இந்த மொத்த உலகத்தையும் எரேஸ் பண்ண போறேங்கிற மாதிரி சொல்லுவா. உடனே பார்த்தா கக்காஷி, சாக்குரா, அப்புறம் நம்ம நருட்டோ சாஸ்கே 4 பேருமே லாவாக்குள்ள இருப்பாங்க. கெஞ்சுட்சு அப்படிங்கிற மாதிரி கக்காஷி வந்து பாத்துக்கிட்டு இருப்பான். அப்பயே உனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி நம்ம ஒரிஜினல் லாவாக்குள்ள இருக்கும். அண்ட் சாஸ்கே வந்து கருடாவை அந்த இடத்துல வர வச்சு அவன் தப்பிச்சிருவான். அண்ட் இன்னொருத்தனை காப்பாத்தணும், அது கக்காஷியா நருட்டோவாங்கிற ஆசிலேஷனோட இருக்கிறப்ப நருட்டோவும் சொல்லிடுவான், நீ முதல்ல அவங்கள காப்பாத்து, நான் பரவாயில்லங்கிற மாதிரி சொல்லவும் டக்குன்னு சாஸ்கே நருட்டோவை காப்பாத்துவான். அப்ப கக்காஷிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அவர் எப்படியோ ஸ்க்ரோல் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பயன்படுத்தி அவரும் சாக்குராவும் வந்து எஸ்கேப் போயிருவாங்க. அண்ட் ஒபிட்டோவோட உடம்பு ஆல்ரெடி செத்து போயிருக்கனால கத்தி மூலியமா லாக் அடிச்சிருவாங்க. அண்ட் அந்த டைம்ல சாக்குரா கிட்ட இருக்க இந்த ஹெட்பேண்ட் வந்து இந்த லாவாக்குள்ள விழுந்துரும். ஆனா அது பார்த்தா பொசுங்கி போயிடும். அப்பவே தெரிஞ்சு போச்சு இது கண்டிப்பா 100% இல்ல 200% இது கெஞ்சுட்சுவே கிடையாதுன்னு. இந்த இடத்துல நருட்டோ அண்ட் சாஸ்கே 2 பேருமே உயிரோட இருந்தா மட்டும்தான் காகியாவை சீல் பண்ண முடியும். ஏன்னா அவங்க கிட்டதான் இந்த ஒரு சீல் மாதிரி இருக்கு, அதாவது சிக்னேச்சர் மாதிரி ஹாகுரோமோ கொடுத்துருப்பார்ல, அதை வச்சுதான் இவங்களால கண்டிப்பா காகியாவை சீல் பண்ண முடியும். அண்ட் அப்ப சாஸ்கே இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவான், இந்த மாதிரி கக்காஷி அண்ட் மத்தவங்களுக்கு என்ன வேணா, அதாவது என்ன வேற நிலைமை வேணா வரலாம், அண்ட் உனக்குமே வந்து ஏதாவது நிலைமை வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த ஃபர்ஸ்ட் மிஷன்ல ஒரு தடவை நடந்துச்சு பாத்தியா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மிஷனை காட்டுறாங்க. அதாவது நருட்டோ மேல வந்து பல நீடில்ஸ் சொல்லுகிறப்ப அது சாஸ்கே வந்து அதை வாங்கியிருப்பான். ஏன் நருட்டோவை காப்பாத்துறதுனால. ஏன்னா நருட்டோவை காப்பாத்தினா கண்டிப்பா வின் பண்ண முடியுங்கிற இன்டென்ஷன் வந்து எல்லாத்துக்கும் இருக்கும். சோ அதே தான் இந்த இடத்துலயும் சாஸ்கே சொல்ல வரான். அதாவது நருட்டோவால மட்டும்தான் இந்த இடத்துல எல்லாத்தையும் மாத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சாஸ்கேயோட இன்டென்ஷன் கூட அப்படிதான் இருக்கு. அண்ட் ஒரு சமயத்துல கக்காஷியோட அந்த ஸ்க்ரோல் வந்து தீப்பத்தி வந்து எரிஞ்சு கீழே விழுக ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் நருட்டோ எப்படியோ வந்து காப்பாத்திடுவான். அந்த டைம்ல காகியா வந்து அவளோட முடியவே நீடில்ஸா மாத்தி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவா. அண்ட் எப்படியோ சாஸ்கே வந்து சூசனோவை போட்டு தடுத்துருவான். பட் வந்து கக்காஷியுமே எஸ்கேப் ஆயிருவாரு. பட் ஒருத்தே மாட்டிக்குவான். அது வேற யாரும் இல்ல, அதாவது அந்த கருடா தான். ஏன்னா அந்த நீடில்ஸ் எல்லாமே கரெக்டா போய் கருடாவோட விங்ஸ்ல சொருவிரும். அண்ட் நம்ம காகியா கிட்ட பியாக்குகன் இருக்கனால சக்கரா பாயிண்ட்ஸை பார்த்து கரெக்டா அவளால் அடிக்க முடியும். ஆனா அந்த டைம்ல சாஸ்கேவோட கையிலுமே ஒரு நீடில் குத்தி இருக்கணும்னா அவனாலையும் சூசனோவை போட்டு எதுவும் பண்ண முடியல. அண்ட் நருட்டோவால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவனும் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். கட் பண்ணிட்டு மேலதான் காட்டுறாங்க, அந்த ரீனிமேஷன் ஜுட்ஸ்ல வந்த எல்லாத்தையுமே மாதரா வந்து ராடு மூலியமா வச்சு பதுக்கி விட்டுருப்பான். ஆனா அவங்க எல்லாருமே இப்ப ஃப்ரீ ஆயிருவானுங்க. அதுக்கான காரணம் நம்ம மாதரா செத்து போயிட்டான். பட் இன்னமும் அவங்களுக்கு தெரியல. அண்ட் மினாட்டோ இந்த இடத்துல வந்து கடைசியா நருட்டோக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி யோசிப்பாரு. ஏன் 2 கை இல்லாட்டியும் கூட நான் கண்டிப்பா நருட்டோக்கு ஹெல்ப் பண்ணுவேங்கிற மாதிரி உறுதியோட இருப்பாரு. கட் பண்ணிட்டு வால்கனோக்குள்ள காட்டினா யாருமே சாவல. அதுக்கான காரணம் நருட்டோவால பறக்க முடியுமா, அது இப்பதான் காட்டுறானுங்க. அவன் பறந்துகிட்டே எல்லாத்தையும் காப்பாத்தியாரன். அதே மாதிரி ஒரு குளோனை போட்டு சாஸ்கேவும் நருட்டோவும் அட்டாக் பண்ண போயிடுறாங்க. அந்த ஒரு குளோன் வந்து கக்காஷியன் சாக்குராவை காப்பாத்த போயிருது.
அண்ட் காகியாக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி நருட்டோ பறக்கிறதுக்கான காரணம் ஹாகுரோமோ தான். ஏன்னா அவர்கிட்ட இருக்க சக்கராவை கொடுத்துதான் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா யாரோட சக்கராவா இருந்துட்டு போட்டோம், கண்டிப்பா அது எல்லாமே என்னோட தான், அதை நான் கண்டிப்பா எடுத்துக்கவேன்ற மாதிரி காகுயா சொல்லிட்டு இருப்பா. அண்ட் அதுக்கப்புறம் என்ன, டைரக்ட் ஃபைட்டு தான். நருட்டோ அண்ட் காகுயா ரெண்டு பேருமே டைரக்ட் பேட்டில் இறங்குவாங்க. அண்ட் காகுயா வந்து இருக்கிறதுலே பவர்ஃபுல் அப்படிங்கிற காரணத்தினால நருட்டோ லைட்டா வந்து ஜெர்காய் பின்னாடி போயிருவான். அண்ட் அடுத்து சாஸ்கே சூசுனோவை போட்டு அட்டாக் பண்ண வருவான். அண்ட் மொத்த சூசனுமே வந்துட்டு இந்த இடத்துல காகியோ அப்சர்வ் பண்ணிக்குவா. ஆனா அது பார்த்தா கடைசியில ஒரு குளோனா போயிரும். ஒரிஜினல் சாஸ்கே வந்து நருட்டோவை காப்பாத்துறதுக்காக போயிருவான். அண்ட் நருட்டோவோட ஒரு குளோன் மூலியமா ககாஷி, ஒபிட்டோ, சாக்குராவை மேல கூட்டு போயிட்டு இருப்பான். ஆனா அதே மாதிரி நம்மால் வந்துகிட்டு ஒரு பிளாக் ஸ்பேரி எடுத்து சாஸ்கே கொடுத்துருவான். அதுக்கான காரணம் சாஸ்கே நிக்கணும். அண்ட் நம்மாலும் வந்து ஆல்ரெடி அந்த பவர்ஸ் இருக்கனால பறக்க முடியுது. அண்ட் அந்த டைம்ல காகியாவை பார்த்தா அவ வேற ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணி பின்னாடி வந்துருவா. வந்துட்டு இவனுங்களும் ஸ்லோ மோஷன்ல திரும்பி பாப்பானுங்க. அண்ட் அப்படியே வர்றப்ப நருட்டோ சாஸ்கேவால சுத்தமா அசைய முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கப்ப திடீர்னு பார்த்தா கண்ணத்துல கை வச்சுட்டு, இது அதே சக்கரா மாதிரி தான் இருக்கு, என் பசங்களோட சக்கரா, இதே மாதிரிதான் அவனுங்களும் பிறந்து வளர்ந்து பயங்கரமான ஆளாகி பெரிய ஆளா நின்றுகிட்டு இருந்தாங்க சொல்லிட்டு இருப்பா. அண்ட் அப்படி வந்து நம்ம நருட்டோ சாஸ்கேவால சுத்தமா அசைய முடியாத டைம்ல திடீர்னு பார்த்தா பிளாக் ஜெட்ஸோ உள்ள பூத்து விட்டுருவா நருட்டோ சாஸ்கேக்குள்ள. அவன் பார்த்தா வந்து அவனோட சக்கராவை எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருப்பான். அண்ட் என்னதான் வந்துட்டு ஹாகுரோமோ அண்ட் ஹமுரா வந்துட்டு காகியாவோட பிள்ளையா இருந்தாலும் கூட காகியாவை வந்து அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து மூன்ல வந்து சீல் பண்ணி விட்டாங்க. அண்ட் நம்ம நருட்டோவுக்கு வந்துட்டு சுத்தமா புரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹாகுரோமோ வந்து 10 டெயில்ஸை தான் சீல் பண்ணாதான் சொல்லியிருப்பாரு. பட் இந்த இடத்துல காகியாவை எதுக்கு சீல் பண்ணணுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அதையும் தாண்டி இன்னொரு டவுட், இந்த பிளாக் ஜெட்ஸு யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கான விளக்கத்தையுமே பிளாக் ஜெட்ஸு கொடுப்பான். அண்ட் பிளாக் ஜெட்ஸு சொல்ல போனா காகியாவோட ஒரு வகையில ஒரு புள்ளதான். அண்ட் இந்த இடத்துல காகுயாவை வந்து பிளாக் ஜெட்ஸு மறுபிறவி எடுத்து கொண்டு வந்திருக்கான். அண்ட் அதையும் தாண்டி கரெக்டா அந்த ஹாகுரோமோ ஹமுராவை வந்து காகியாவை சீல் பண்றப்ப காகியா வந்து அப்பதான் பிளாக் ஜெட்ஸுவை வந்து இந்த உலகத்துக்குள்ள போட்டு விட்டு போயிருப்பா. எதுக்கு, கண்டிப்பா ஒரு நாள் வந்து அந்த காகியாவை ரிவைவ் பண்ணி விடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில. அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட சக்கராவை உறிஞ்சி எடுத்துட்டு மித்த கதையை சொல்றேங்கிற மாதிரி பிளாக் ஜெட்ஸு சொல்லுவான். அண்ட் இன்னும் பல கதை கிடக்குதுங்கிற அப்படியே வந்து பிளாக் ஜெட்ஸு சொல்லுவான். நீங்க தான் கேட்கறதுக்கு தயாராங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.